ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸு. நம்ம முடி கொட்டுறது, முடி வளர்ச்சி இல்லை, ரொம்ப அடர்த்தியாக இல்லை, மெல்லிஸாக இருக்குது, நல்லா ரஃப்பாக இருக்குது, ஷைனிங் இல்லை, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இல்லை, இந்த மாதிரியெல்லாம் கவலைப்படுறவங்க இதுக்கு மேலே விட்டுடுங்க, அந்த கவலையே படாதீங்க. நல்லா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கவுலையும் உங்களுக்கு வேண்டாம். இதுக்கு மேலே 3 பொருளை, கிச்சனில் இருக்கிற 3 பொருளை வச்சு, சப்போஸ் அந்த பொருள் மற்றும் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் மளிகை கடையில் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் இருக்க பொருளே வச்சு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்து, ஹேர் சாஃப்ட்னஸ்ஸு, ஹேர் ஷைனிங்கு, ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு, ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும், எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அது தேவையான பொருள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு இந்த மளிகை கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இது தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி குளிக்க போகிறேன்னா இன்றைக்கி நான் இது காலையில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன், இல்லை ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து வெந்தயம், இதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி குளிக்கிறதுக்கு இது 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்து வந்து அரிசி வந்து எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. இது 3 பொருளை வச்சு தான் நம்ம இவ்வளோ நம்ம முடியில் இருக்கிறது நல்லா ஸ்ட்ரென்த்து, ரூட்டில் நல்லா வளர்ச்சி, நல்லா அடர்த்தியாக கொடுக்குறது, நல்லா நைஸாக இருக்கும் நம்ம முடி. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு இந்த 3 பொருளை வச்சு தான். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய முடியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ நான் எடுத்துருந்து நார்மல் முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஏன்னா இது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்க இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அதில் இறங்கிடும். அது இல்லாமல் ஒரு ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால. அப்போது இது வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி குளிக்க போனால் இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலு, இந்த மாதிரி அலோவேரா வாங்கினா இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா கூட இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக இந்த ஜெல்லு மாதிரி வருது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம தினம் இது வந்துட்டு நம்ம முடிக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரூட் எடுத்து க்ளீனாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம குளிச்சுட்டு அப்படியே விட்டோம்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுமே நம்மளுக்கு நல்லா ப்ரோட்டீன், நல்லா விட்டமின், நல்லா கால்சியம் எல்லாம் இருக்குது, நல்லா முடி வளர்ச்சி கிடைக்கும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே நீங்கள் இது ரெடி பண்ணும்போது இதிலே கொஞ்சம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்பப்போ செய்ய முடியலனாக்கா நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு 15 நாளைக்கு கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சுட்டேன். இப்போ இதை நான் கேஸில் வச்சுட்டுக்கிறேன். இப்போ இது 3 பொருள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் மீடியமாக இருக்கிற முடிக்கு நான் 1 டீஸ்பூனுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை ஒரு அளவுக்கு இருக்கிற முடினாக்கா நீங்கள் வெந்தால் ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போது நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது நல்லா வெந்த அந்த ஜெல்லு இதாகும் போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்காது நம்மளுக்கு அந்த ஜெல்லு ஃபுல் இது வெந்து இருக்குதெல்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். அதில் நம்மளுக்கு எந்த பிராண்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஷாம்பு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வாங்கல. அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு மீடியம் சைஸ் முடி இருக்கிறதுக்காக எனக்கு அதுலேயும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து நல்ல ஒரு ஷாம்பு போல் நம்மளுக்கு ஜெல்லு வரும், நல்லா ஷைனிங்காக, நல்லா ஸ்மூத்தோ சாஃப்ட்னஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். இது வந்து நம்ம முடி வந்து நல்லா ரூட்டு கிளியர் பண்ணி நல்லா வளர வைக்கும். நம்ம முடி வளர இருக்கிறதுனால நல்லா வளர வைக்கும். அரிசி வந்து இன்னும் கிளியரன்ஸாக நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நல்லா அடர்த்தியாகவும் இதாகும். அதனால்
நீங்கள் அரிசி தண்ணி இருந்தால் கூட இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ இதை வேக வைக்கும் போது இந்த அரிசி தண்ணி நம்ம நார்மலு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம், எல்லா முகத்துக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது, நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது ஸ்கின்னு. அதே மாதிரி இது ரூட்டுக்கும் நம்ம முடியில் இந்த நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லா இது ரூட்டுங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு எனக்கு போது இது ஒரு ஷாம்போ, உங்களுக்கு வேணால் நீங்கள் 2-3 ஷாம்போ கூட, இந்த ஷாம்போ தான் இல்லை வேறு எந்த ஷாம்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா கொதிக்கும். இப்போ இது போட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கும். இது நல்லா கொச்சி ஆன பிறகு இந்த கலரெல்லாம் நல்லா மாறும். அது இல்லாமல் நம்ம எடுக்கும்போது இந்த அரிசியை நல்லா வெந்திருக்கும், அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து, அப்புறமா இந்த வெந்தயத்தில், அப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கிறது எல்லாம் நல்லா வெந்து இது முகத்துக்குள்ள நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் முகத்துக்கூட உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாக்கா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா வெந்த பிறகு நம்ம அது வடிகட்டிட்டு கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம முடியும் ஒரு நல்லா வளர்ச்சி கிடைக்கும், நல்லா ஒரு ரூட்டை நல்லா கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், முடியும் கொட்டாதே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இது கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கணும், அதில் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்க குளிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது வேண்டாம்னா ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக இது இன்னொரு தடவை சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ இது ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். கொஞ்சம் உங்கள் முடி அந்த கோடு தெரியுது இல்லைங்களா, அந்த ரூட் எடுத்து கொஞ்சமாக உங்களால் முடியலனா கூட யாராவது சொல்லி கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். பாருங்கள் அரிசி, அந்த வெந்தயமும் அந்த கலரு, அது இல்லாமல் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த கலரு அந்த இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு அந்த ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு இதில் ரெடி ஆகிடும். ஏன்னா அந்த வெந்தயத்தில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த எஸ்என்எஸ், அப்புறமா அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கிறது எல்லாம் இறங்கி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா அது நல்லா கொதிக்கும் போது அது ஃபுல்லாக ஒரு மாதிரி பால் பொங்குற மாதிரி பொங்கி வந்துடும் மேலே. அரிசி இப்போ நம்ம ஒரு 3/4 வெந்திருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் வெந்திருக்கும் போது நம்ம அதை எடுக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் காலையில் டைமில் கூட நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லை நைட்டில் கூட ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சி இது மாதிரி ஷாம்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் குளிக்கிற அப்போ ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். இல்லை டைரெக்டாக இப்போ நான் எப்படி இது பண்ணால் அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் போட்டதுனால அதில் ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வரும் நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ நேரமாக அந்த தண்ணி இது ஆகிறதுக்கு அந்த லிக்விடு எப்படி ஒரு மாதிரி இதாகுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அரிசி பார்த்தாலே இதில் தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்தி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அந்த அளவுக்கு நல்லா அரிசி வெந்தி இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிறது அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அரிசி வேகிற அளவுக்கு தான் அதுவும் வேகும். இதனால இது நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணால் கூட இன்னும் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக அது வெந்துடும். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ல நல்லா ஊறுது இல்லைங்களா, சீக்கிரமாக வெந்துடும் அது. இப்போ நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரி, இதை நம்ம அலோவேரா ஜெல்லு அரைச்சிட்டு இது பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வளவளப்புன்னு இதாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஷாம்போ மாதிரி இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஸ்பூனில் எடுத்தோம்னா இந்த மாதிரி வராது, அப்படி இப்படி எடுத்து அப்படியே ஒரு மாதிரி அல்வா மாதிரி விழுவும் அந்த அளவுக்கு. இப்போ இது ஆறின பிறகு வடி கட்டிட்டு எப்படி இதில் ஷாம்போ மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு டோனர் நம்ம முடிக்கு ஸ்ப்ரே ரெடி பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது நான் வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அது சூடாக இருக்கும் போது லைட்டாக கொஞ்சம் வடிகட்டிக்கினா தான், அப்புறமா அது நல்லா ஆறிட்ட பிறகு வடிகட்டினோம்னா அவ்வளோ சீக்கிரம் வராது, ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி அப்படியே இது பண்ணும். அதனால கொஞ்சம் சூடு இருக்கும், வெதுன்னு இருக்கும் போது நீங்கள் வடிகட்டிடுங்க.
பாருங்க தெரியுது வெந்தயம் அரிசி எல்லாம் எப்படி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் வெந்திருக்குதுன்னு. பாருங்கள் இப்போவே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஆறிட்ட பிறகு வடிகட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இதாகிடும், ரொம்ப கஷ்டம் ஆகும் உங்களுக்கு அந்த வடிகட்டியில் கூட இது பண்ணுறதுக்கு. ஸ்பூனில் அவ்வளோ சீக்கிரம் வராது. கொஞ்சம் அது தண்ணியாக இருக்கும் போது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடுங்க, நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு. இப்போ இதில் வந்து டோனருக்கு நான் ஒரு பாருங்கள் இப்படி எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஜெல்லு மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி பாருங்கள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் டோனருக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அழுக்கு மீறி வேண்டாம், கொஞ்சமாக. நீங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒரு பாதி பாட்டில் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி போட்டு ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இது நல்லா இந்த மாதிரி டோனருக்கு அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஆகாது. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நீங்கள் அந்த டோனர் ரெடி பண்ணுற அந்த பாட்டிலில் கூட நல்லா ஊற்றி நல்லா ஷேக் பண்ணணும். பாருங்கள் இப்போ டோனரு பாருங்கள் இப்போ இதில் ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு இது எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ ஷேக் பண்ணுறோமோ அந்த வளவளப்பு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா ஒரு தண்ணி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு தடவையும் நம்ம தலைக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது ரூட்டுங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் 2 செகண்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணிடணும். ஷேக் பண்ணுறப்ப நம்ம டோனரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டு அரிசி அது இல்லாமல் வெந்தயத்தில் நம்மளுக்கு நல்லா ஒரு 2 in 1 டிப்ஸு கிடச்சிருக்குது. இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷாம்பு இதில் இப்படி போட்டு இதை நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஒரு ஷாம்பு மாதிரி தான். அது இல்லாமல் வெந்தயமும் நார்மல் நம்ம தலைக்கு அரைச்சி போட்டாலும் அதுவும் ஒரு ஷாம்பு போல தான் நம்மளுக்கு அந்த இது வரும். பாருங்கள் இப்போது அந்த ஃப்ளாக்ஸ் சீட்டு இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம தலையில் ஒரு அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து, நல்லா 10 நிமிஷன்றது ஒரு 20 நிமிஷம் கூட விடுங்க. நல்லா ஊறின பிறகு நல்லா ரூட்டுங்களுக்கு நல்லா ஊறும். இந்த மொனை முடி கூட நீங்கள் போட்டு விடுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். எல்லாம் சூப்பராக வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருந்து அந்த அளவுக்கு இது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.